என் மனைவி எனக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் என்னை விட்டுச் சென்று விட்டாள். அவள் என்னைப் பற்றி ஒரு முறையும் யோசிக்காமல் நான் வேதனையில் சாகட்டும் என்று விட்டுவிட்டுச் சென்று விட்டாள். ஆனால் இறைவனின் கருணையால் சில வருடங்களுக்குப் பிறகு நான் மீண்டும் முன்போல ஆனேன். ஒரு நாள் நான் சந்தையில் சென்று கொண்டிருந்தேன். அப்போது அங்கே ஒரு பெண் உட்கார்ந்திருப்பதை பார்த்தேன். நான் அவளுக்கு சில பணம் கொடுக்க அவள் அருகில் சென்றேன். அவள் தன் கையை முன்னால் நீட்டியபோது அந்தக் கையில் இருந்த மோதிரத்தை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் என் பெயர் வினய். என் வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான வீட்டிலிருந்து தொடங்கியது. நான் என் அம்மா மற்றும் அப்பாவுடன் நகரத்தின் ஒரு சிறிய குடியிருப்பில் வாழ்ந்து வந்தேன். எங்கள் வீடு மிகவும் சிறியதாக இருந்தது. மழைக்காலத்தில் கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகும். கோடைக்காலத்தில் வீட்டுக்குள்ளே உட்காருவதே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா சிரமங்களுக்கு நடுவிலும் எங்கள் வீட்டில் ஒரு விஷயம் ஒருபோதும் குறையவில்லை. அது அன்பு. என் அம்மா அப்பா என்னை மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் எப்போதும் இதைத்தான் கனவு கண்டார்கள். அவர்களுடைய மகன் படித்து ஒரு நல்ல மனிதனாக வேண்டும். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்த அந்த கஷ்டங்களை அவன் ஒருபோதும் அனுபவிக்க வேண்டாம் என்று. என் அப்பா ஒரு தொழிலாளி. அவருக்கு எந்த நாள் எந்த வேலை கிடைக்கிறதோ அதை செய்வார். சில சமயம் கட்டுமான இடத்தில் செங்கல் மற்றும் சிமெண்ட் தூக்கும் வேலை, சில சமயம் கொத்தனார் உடன் வீடு கட்டும் வேலை, சில சமயம் லாரியில் இருந்து பொருட்களை இறக்கும் வேலை. காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே அவர் வீட்டை விட்டுச் செல்வார். மாலையில் சோர்ந்து திரும்பி வருவார். அவரது கைகளில் உள்ள கொப்புளங்களும் முகத்தில் தெரியும் சோர்வும் அவர் நாள் முழுவதும் எவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக காட்டும். ஆனால் வீட்டில் அடி எடுத்து வைத்த உடனேயே அவர் எப்போதும் புன்னகைப்பார். எனக்கும் அம்மாவுக்கும் அவரது கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக. என் அம்மாவும் வீட்டில் சும்மா உட்காருவதில்லை. அவர் சுற்றுப்புற பெண்களின் உடைகளை தைப்பார். யாரோ பிளவுஸ் தைக்க வருவார்கள், யாரோ சல்வார் சூட், யாரோ குர்தா, யாரோ குழந்தைகளின் உடைகள். பகல் முழுவதும் தையல் இயந்திரத்தின் சத்தம் எங்கள் வீட்டில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பலமுறை இரவு 12 மணி வரைக்கும் அம்மா தையல் செய்து கொண்டிருப்பார். மக்களின் உடைகள் சரியான நேரத்தில் தயாராக வேண்டும். அவர்களுக்கு சில பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. என் பெற்றோர் தங்கள் சிறிய பெரிய தேவைகளை பின்னுக்கு தள்ளி என்னை பள்ளிக்கு அனுப்பினார்கள். பலமுறை வீட்டில் காய்கறி வாங்க பணம் இல்லாமல் போனது. ஆனால் என் பள்ளிக் கட்டணம் சரியான நேரத்தில் செலுத்தப்பட்டது. ஏனென்றால் என் அம்மா அப்பா என் படிப்பு ஒருபோதும் நின்றுவிடக்கூடாது என்று விரும்பினார்கள். அவர்கள் எப்போதும் என்னிடம் சொல்வார்கள், மகனே, நாங்கள் ஏழைகளாக இருந்தாலும் பரவாயில்லை. நீ படித்துவிட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடும். நானும் அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்று மனதார படித்தேன். ஆனால் விதிக்கு வேறு ஏதோ இருந்தது போலும். எங்கள் சிரமங்கள் இன்னும் முடியவில்லை. நான் 12 வயதாக இருந்தபோது என் அப்பாவுக்கு கடும் காய்ச்சல் வந்தது. ஆரம்பத்தில் 2-4 நாட்களில் சரியாகிவிடும் என்று நினைத்து அவர் மீண்டும் வேலைக்குச் சென்றார். ஆனால் அவரது நிலை தொடர்ந்து மோசமடைந்தது. பின்னர் மருத்துவரிடம் காட்டியபோது டைபாய்டு என்று தெரிந்தது. மருத்துவர் மருந்து எழுதி சில பரிசோதனைகள் செய்யச் சொன்னார். ஆனால் அவருடைய முழு சிகிச்சையும் செய்ய எங்களிடம் பணமே இல்லை. அம்மா தன் மீதமிருந்த சிறிய சேமிப்பையும் செலவழித்தார். ஆனால் அது போதுமானதாக இல்லை. அப்பா சிகிச்சை இல்லாமலேயே நாளுக்கு நாள் பலவீனமடைந்தார். நான் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து என் அப்பா சரியாகிவிட வேண்டும் என்று வேண்டினேன். ஆனால் ஒரு நாள் வந்தது. அவர் என்றென்றும் தன் கண்களை மூடிவிட்டார். அன்று என் உலகமே சரிந்தது. நான் மிகவும் சிறியவனாக இருந்தேன். ஆனால் அந்த ஒரு நாளில் நான் பெரியவனாக ஆனேன். என் முன் என் அம்மா தனியாக இருந்தார். அவரது கண்ணீர் நிற்கவே இல்லை. நான் வெறுமனே அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அன்றே நான் மனதிற்குள் முடிவு செய்தேன், இனிமேல் என் அம்மாவை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். அடுத்த நாளே நான் பள்ளிக்குச் செல்வதை நிறுத்திவிட்டேன். ஏனென்றால் இப்போது வீட்டை நடத்துவது படிப்பை விட முக்கியமாகியிருந்தது. நான் காலை முதல் மாலை வரை வேலை தேடி அலைந்தேன். எந்த வேலை கிடைத்தாலும் வெட்கமின்றி செய்தேன். சில சமயம் கடை சுத்தம், சில சமயம் ஹோட்டலில் பாத்திரம் கழுவுதல், சில சமயம் தேநீர் கொண்டு செல்லுதல், சில சமயம் கிடங்கில் பொருட்கள் தூக்குதல். எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நான் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. ஏனென்றால் நான் உழைக்கவில்லை என்றால் என் அம்மா பசியோடு தூங்க வேண்டியிருக்கும் என்பதை அறிவேன். நான் சம்பாதித்ததில் சிறிது செலவழித்து மீதியை சேமித்து வைத்தேன். என் அம்மாவுக்கு ஒருபோதும் எந்த குறைவும் தெரியக்கூடாது என்று எப்போதும் முயற்சித்தேன். சில மாதங்கள் இப்படி கழிந்தன. பின்னர் ஒரு நாள் என் மனதில் ஒரு புதிய எண்ணம் வந்தது. அம்மா தையல் வேலையை மிகவும் நன்றாக செய்கிறார்.
அப்படியானால் நாம் ஏன் நமது சொந்த சிறிய வேலையை தொடங்கக்கூடாது என்று நினைத்தேன். நான் சேமித்திருந்த எல்லா பணத்தையும் எடுத்து சந்தைக்குச் சென்று சிறிது துணி வாங்கி வந்தேன். அம்மா முதலில் பயந்து, மகனே, துணிகள் விற்கவில்லை என்றால் நமது எல்லா பணமும் போய்விடும் என்றார். ஆனால் நான் புன்னகைத்து, அம்மா, ஒருமுறை முயற்சித்துப் பார்ப்போம் என்றேன். அதன் பிறகு அம்மா அந்த துணிகளிலிருந்து மிக அழகான சட்டைகள், குர்தாக்கள், குழந்தைகளின் உடைகளை தைக்கத் தொடங்கினார். நான் காலையில் அந்த உடைகளை எடுத்துக்கொண்டு வெவ்வேறு சந்தைகளுக்குச் சென்று கடைக்காரர்களிடம் காட்டினேன். பலர் மறுத்தார்கள், சிலர் என்னை கேலி செய்தார்கள். ஆனால் சிலர் நமது உடைகளை வாங்கியும் கொண்டார்கள். மெல்ல மெல்ல மக்களுக்கு நமது தையல் மற்றும் தரமும் பிடிக்கத் தொடங்கியது. முன்பு மறுத்த கடைக்காரர்களே பின்னர் நம்மை அழைத்து புதிய உடைகளுக்கு ஆர்டர் கொடுக்கத் தொடங்கினார்கள். நமது உழைப்பு மெல்ல மெல்ல பலன் தரத் தொடங்கியது. இப்போது முன்பை விட அதிக வேலை வரத் தொடங்கியது. சிறிது பணமும் மிச்சப்படத் தொடங்கியது. என்னிடம் சிறிது நல்ல தொகை சேர்ந்தபோது நான் சந்தையில் ஒரு சிறிய கடையை வாடகைக்கு எடுத்தேன். அன்று எனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது போல தோன்றியது. நான் கடையில் 2 புதிய தையல் இயந்திரங்களை வைத்தேன். வேலை அதிகமானதும் 2 தொழிலாளர்களையும் வைத்தேன். அம்மா இன்னும் முன்போல என்னுடன் உட்கார்ந்து தையல் செய்ய விரும்பினார். ஆனால் நான் அவரது கையை பிடித்து அன்பாக, அம்மா, நீங்கள் இப்போது நிறைய உழைத்து விட்டீர்கள். இப்போது உங்களுக்கு ஓய்வு எடுக்கும் வயது. இப்போது உங்கள் மகன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வான் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டு அவரது கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் இந்த முறை அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல, மகிழ்ச்சியின் கண்ணீர். இப்போது நானும் என் தொழிலாளர்களும் சேர்ந்து நல்ல உடைகளை தயாரித்து சுற்றுப்புறச் சந்தைகளுக்கு அனுப்பினோம். மெல்ல மெல்ல நமது வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கத் தொடங்கியது. மக்கள் மற்ற நகரங்களிலிருந்தும் நமது உடைகளை பற்றி கேட்கத் தொடங்கினார்கள். ஆர்டர்கள் முன்பை விட பல மடங்கு அதிகமாயின. ஆனால் நான் ஒருபோதும் வேலையின் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. நான் எப்போதும் சொல்வேன், ஒருமுறை வாடிக்கையாளரின் நம்பிக்கையை வென்றுவிட்டால் வேலை தானாகவே முன்னேறும். இந்த எண்ணத்துடன் நான் ஒவ்வொரு சிறிய பெரிய விஷயத்தையும் நானே கவனித்துக் கொண்டேன். காலப்போக்கில் நான் சம்பாதித்ததில் பெரும் பகுதியை மீண்டும் என் வேலையில் முதலீடு செய்தேன். சில வருடங்களுக்குப் பிறகு நான் என் சொந்த சிறிய உடை தொழிற்சாலையை தொடங்கினேன். அன்று அம்மாவின் மகிழ்ச்சி பார்க்கத் தகுந்ததாக இருந்தது. தொழிற்சாலையில் பல நவீன தையல் இயந்திரங்கள் வைக்கப்பட்டன. உடைகளை வெட்டுவதற்கு தனியான இயந்திரங்கள், அழுத்துவதற்கு தனியான ஏற்பாடு, பொதியுதலுக்கு தனியான ஊழியர்கள். வேலை அதிகமாக நான் மேலும் மேலும் மக்களை வேலைக்கு வைக்கத் தொடங்கினேன். சிறிது காலத்தில் நமது தொழிற்சாலையில் டஜன் கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்யத் தொடங்கினார்கள். ஆயிரக்கணக்கான உடைகள் தயாராகி வெவ்வேறு கடைகளுக்குச் சென்றன. நமது உடைகள் பல நகரங்களில் விற்கத் தொடங்கின. மக்களின் நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. எப்போதும் ஒரு புதிய ஊழியர் வேலைக்கு வரும்போது நான் அவனிடம் சொல்வேன், நானும் உங்களைப் போல ஒரு தொழிலாளியின் மகன்தான். எனவே இங்கு வேலை செய்யும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மரியாதை இருக்கும். ஏனென்றால் உழைக்கும் மனிதனின் மிகப்பெரிய செல்வம் அவரது மரியாதை என்பதை நான் அறிவேன். மெல்ல மெல்ல என் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டிருந்தது. ஏழ்மையால் தன் படிப்பை நடுவில் நிறுத்த நேர்ந்த அந்த பையன் இன்று தன் உழைப்பால் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக மாறியிருந்தான். சில வருடங்களுக்குப் பிறகு நான் என் உழைப்பின் சம்பாத்தியத்தால் ஒரு பெரிய அழகான பங்களாவையும் கட்டினேன். அந்த வீட்டின் முதல் செங்கல் வைக்கப்பட்டபோது என் கண்களுக்கு முன் என் அப்பாவின் முகம் தோன்றியது. அவர் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களின் வீடுகளை கட்டும் வேலையை செய்தார். ஆனால் தன் சொந்த நல்ல வீட்டை ஒருபோதும் கட்ட முடியவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. அதனால்தான் என் பங்களா தயாரானபோது முதலில் நான் என் அம்மாவின் கையை பிடித்து அவரை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றேன். அவரது கண்களில் மகிழ்ச்சியும் கண்ணீர் இருந்தது. அவர் வீட்டின் முற்றத்தில் நின்று வானத்தை பார்த்து, இன்று உன் அப்பாவும் இந்த நாளை பார்த்திருக்க கூடாதா என்றார். அவரது வார்த்தைகளைக் கேட்டு என் கண்களும் நிறைந்தன. நான் மனதிற்குள் என் அப்பாவை நினைத்து, அவரும் என் அம்மாவும் எனக்காக இவ்வளவு உழைப்பும் தியாகமும் செய்யாமல் இருந்திருந்தால் நான் இன்று இந்த நிலைக்கு ஒருபோதும் வந்திருக்க முடியாது என்று நினைத்தேன். எனக்கு அந்த பங்களா வெறும் ஒரு ஆடம்பர வீடு மட்டும் அல்ல. அது என் போராட்டம், என் அம்மாவின் தியாகம், என் அப்பாவின் முழுமையடையாத உழைப்பின் கனவு. அது இறுதியில் நிறைவேறியிருந்தது. அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவற்றையும் பார்க்கும்போதும் எனக்கு என் கடந்த போராட்ட நாட்கள் நினைவுக்கு வரும். அதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம். அதுதான் என் மிகப்பெரிய வெற்றியும். ஆனால் என் மகிழ்ச்சிகள் அதிக நாட்கள் என்னுடன் இருக்கவில்லை.
சிறிது காலத்திற்கு பிறகு என் அம்மாவும் என்னை என்றென்றும் விட்டு இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார். யாருக்காக நான் இரவும் பகலும் உழைத்தேனோ, யாரை ஏழ்மையிலிருந்து மீட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க விரும்பினேனோ, அந்த அம்மாவே எல்லா செல்வத்திற்கும் நடுவே என்னை தனியாக விட்டுச் சென்று விட்டார். எனக்கு மிகவும் வருத்தம் தந்தது. அவர்கள் அந்த சுகத்தை சரியாக அனுபவிக்கவே இல்லை. அதற்காகத்தான் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் போராடினார்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்களின் உடைகளை தைத்து தங்கள் வாழ்க்கையை கழித்தார்கள். ஆனால் அவர்களுடைய சொந்த வீட்டில் எல்லா சுகங்களும் இருந்தபோது இறைவன் அவர்களை என்னிடமிருந்து பறித்து கொண்டார். அம்மா சென்ற பிறகு என் பெரிய பங்களா என்னை கொன்றுவிட ஓடுவது போல தோன்றியது. ஒவ்வொரு அறையிலும் அவரது நினைவுகள் இருந்தன. இப்போது சமையலறையிலிருந்து குரல் வரும் என்று தோன்றும். முற்றத்தில் உட்கார்ந்து என்னை உணவு உண்ண அழைப்பார் என்று தோன்றும். ஆனால் ஒவ்வொரு முறையும் அமைதிதான் என் பதிலாக இருக்கும். நான் முழுவதுமாக தனியாக ஆகிவிட்டிருந்தேன். என்னிடம் கோடிகளின் தொழில் இருந்தது. நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் இருந்தார்கள். பெரிய பங்களா, கார்கள், பெயர், மரியாதை எல்லாம் இருந்தது. ஆனால் என் என்று சொல்லிக்கொள்ள ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் என்னை தாங்கியது என் மிக நம்பகமான நண்பன். அவன் பெயர் ராகேஷ். அவன் வெறும் என் மேலாளர் மட்டும் அல்ல, எனக்கு அண்ணன் போன்றவன். என்னிடம் வெறும் ஒரு சிறிய கடை இருந்தபோதே அவன் என்னுடன் நின்றான். அவன் ஒருபோதும் என் பக்கம் விட்டுவிடவில்லை. என்னிடம் பணம் இல்லாத போதும் அவன் என்னுடன் இருந்தான். என் தொழில் இவ்வளவு பெரிதாக ஆனபோதும் அவனுடைய நடத்தையில் ஒரு பணம் இல்லாத போதும் அவன் என்னுடன் இருந்தான். என் தொழில் இவ்வளவு பெரிதாக ஆனபோதும் அவனுடைய நடத்தையில் ஒருபோதும் மாற்றம் வரவில்லை. நான் இல்லாத போது அவன்தான் தொழிற்சாலையின் எல்லா வேலையையும் பார்த்து கொள்வான். ஊழியர்கள் முதல் பெரிய ஆர்டர்கள் வரை ஒவ்வொரு விஷயத்திலும் அவனுடைய கண் இருக்கும். எனக்கு அவன் மீது என்னை விட அதிக நம்பிக்கை இருந்தது. பலமுறை நான் பல நாட்கள் வெளியே செல்வேன். ஆனால் எனக்கு ஒருபோதும் கவலை இருக்காது. ஏனென்றால் ராகேஷ் எல்லாவற்றையும் நேர்மையாக பார்த்து கொள்வான் என்பதை அறிவேன். அம்மா சென்ற பிறகு அவன்தான் என்னை தாங்கி, வாழ்க்கை யாரும் சென்றதால் நிற்காது, நாம் முன்னேறத்தான் வேண்டும் என்று சொல்லி புரிய வைத்தான். அவனுடைய வார்த்தைகளை கேட்டு நான் என்னை தாங்கிக் கொள்ள முயற்சிக்கத் தொடங்கினேன். ஆனால் இதயத்தின் வெறுமை போகவில்லை. இந்த நேரத்தில் எனக்கு மீண்டும் மீண்டும் என் பழைய நாட்கள் நினைவுக்கு வரத் தொடங்கின. நான் அதே சிறிய குடியிருப்பில் வாழ்ந்தபோது அங்கே ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர் சிகா. அவள் மிகவும் எளிமையான அழகான பெண். அவளுடைய முகத்தில் எப்போதும் குழந்தைத்தனம் இருக்கும். ஆனால் அவளுடைய வாழ்க்கை கொஞ்சமும் எளிதாக இல்லை. அவளுடைய பெற்றோர் இந்த உலகத்தில் இல்லை. அவள் தன் சித்தப்பா சித்தியின் வீட்டில் இருந்தாள். அவளுடைய சித்தப்பாவும் சித்தியும் அவளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை. சிறிய விஷயங்களுக்காகவும் அவளை திட்டுவது, அடிப்பது, கேலி செய்வது அவர்களுக்கு அன்றாட விஷயமாக இருந்தது. பலமுறை நான் என் பழைய வீட்டுக்குச் செல்லும்போது அவளை முற்றத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்ப்பேன். அவளுடைய கண்களில் எப்போதும் ஒரு வலி தெரியும். அதை யாரும் புரிந்து கொள்ள விரும்பவில்லை போலும். நான் அவளை சிறுவயது முதலே அறிவேன். மெல்ல மெல்ல எப்போது அவளை விரும்பத் தொடங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. அவளும் என்னை விரும்புவதாக தோன்றும். ஆனால் அவள் ஒருபோதும் திறந்து எதையும் சொல்லவில்லை. அவளுடைய சூழ்நிலைகளே அப்படி. அவள் தன்னை பற்றியே யோசிக்க முடியாத நிலை. ஒரு நாள் நான் முடிவு செய்தேன். நான் திருமணம் செய்தால் சிகாவுடன் மட்டும்தான் செய்வேன். நான் என் சில உறவினர்களையும் ராகேஷையும் அழைத்து கொண்டு அவளுடைய வீட்டுக்கு பேச்சு எடுத்துச் சென்றேன். என்னை பற்றி முழு குடியிருப்பும் அறிந்திருந்தது. இன்று நான் ஒரு பெரிய தொழிலதிபர். என்னிடம் எந்த குறைவும் இல்லை. அவளுடைய சித்தப்பாவுக்கு நான் வந்த காரணம் தெரிந்தவுடனேயே அவரது நடத்தை முழுவதுமாக மாறியது. நேற்று வரை சிகாவை சுமையாக நினைத்தவர்கள் இன்று அவளுடைய முன் இனிமையான வார்த்தைகள் பேசத் தொடங்கினார்கள். அவர்கள் எந்த தாமதமும் இல்லாமல் இந்த உறவுக்கு ஒப்புக்கொண்டார்கள். அவர்களுடைய மாறிய நடத்தையால் எனக்கு சிறிதும் மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் இது எல்லாம் வெறும் என் செல்வத்தால் நடப்பதை நான் நன்றாக அறிவேன். இன்றும் நான் அதே ஏழை பையனாக இருந்திருந்தால் அவர்கள் இந்த உறவுக்கு ஒருபோதும் தயாராக இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் எனக்கு சிகாவின் மகிழ்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதனால் நான் அதிகம் எதுவும் சொல்லவில்லை. திருமணத்தின் எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொண்டேன். சிகா தன் வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை பார்த்திருக்கிறாள். எனவே அவளுடைய திருமணம் ஒரு இளவரசியைப் போல இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். முழு நகரத்திலும் எங்கள் திருமணம் பேசப்பட்டது.
பெரிய பெரிய ஹோட்டல்களிலிருந்து உணவு வரவழைக்கப்பட்டது. அற்புதமான அலங்காரம் செய்யப்பட்டது. தூரத்திலிருந்து விருந்தினர்கள் வந்தார்கள். மிகுந்த ஆரவாரத்துடன் எங்கள் திருமணம் நடந்தது. திருமண நாளில் சிகா மணப்பெண்ணாக என் முன் வந்தபோது இறைவன் என் வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சிகளையும் ஒரே சேர எனக்கு கொடுத்துவிட்டார் என்று தோன்றியது. அவளுடைய கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. என் இதயத்தில் இந்த அமைதி இருந்தது. இனி அவள் ஒருபோதும் யாருக்கும் முன் தலை வணங்கி வாழ வேண்டியதில்லை. திருமணத்திற்கு பிறகு விடை பெறும் நேரம் வந்தபோது அவளுடைய சித்தப்பா மிகுந்த அன்பு காட்டத் தொடங்கினார். ஆனால் அவருடைய முகத்தின் உண்மையை நான் நன்றாக அறிவேன். அதனால் திருமணத்திற்கு பிறகு நான் அவர்களுடன் மெல்ல மெல்ல எல்லா உறவுகளையும் முடித்து கொண்டேன். நான் தெளிவாக முடிவு செய்தேன். இனி சிகாவை அந்த மக்களிடம் ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டேன். அவர்கள் அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் துன்பம் மட்டும் கொடுத்தவர்கள். எனக்கு உறவுகள் வெறும் இரத்தத்தால் அல்ல, நடத்தையால் உருவாகின்றன. தங்கள் மகள் போன்ற பெண்ணை வெறும் சுமையாக நினைத்தவர்களுடன் எந்த உறவும் வைத்திருக்க எனக்கு எந்த காரணமும் இல்லை. திருமணத்திற்கு பிறகு சிகா என்னுடன் என் பங்களாவுக்கு வந்தாள். அவள் அந்த வீட்டின் ஒரே எஜமானியாக இருந்தாள். வீட்டில் பல வேலையாட்கள் இருந்தார்கள். அவளுடைய ஒரு சைகையில் எல்லா வேலைகளையும் செய்துவிடுவார்கள். அவளுக்கு தனியான ஆடை அறை இருந்தது. அதில் விலையுயர்ந்த உடைகள் நிரம்பிய அலமாரிகள், தங்கம் மற்றும் வைர நகைகளின் முழு தொகுப்பு. அவள் எப்போதும் தயாராகி என் முன் வரும்போது அவளுடைய அழகை பார்த்து என் கண்கள் அவள் மீதே நின்றுவிடும். நீலத்தை அப்படியே வைத்துள்ளேன். ஆனால் அவளுடைய அழகை விட அவளுடைய புன்னகைதான் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஏனென்றால் சிறுவயதிலிருந்தே துன்பங்களையே பார்த்து வந்த அந்த பெண் இனி வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிகளையே பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவளுடைய சின்னஞ்சிறு ஆசைகளையும் பெரிய ஆசைகளையும் எல்லாம் நான் நிறைவேற்றினேன். அவளுக்கு எங்காவது சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் நான் என் வேலைகளை எல்லாம் விட்டுவிடுவேன். அவளுக்கு ஏதாவது புதிய பொருள் பிடித்துவிட்டால் அடுத்த நாளே அது அவளிடம் இருக்கும். அவளுடைய முகத்தில் எப்போதும் வருத்தத்தை நான் பார்க்க விரும்பவில்லை. அவள் எனக்கு வெறும் மனைவி மட்டும் அல்ல, அவளே என் முழு உலகம். அவளை நான் அவ்வளவு நேசித்தேன். அவள் கேலியாக பகலை இரவு என்று சொன்னாலும் நான் சிரித்துக்கொண்டே அவளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, உன் மகிழ்ச்சி அதில் இருந்தால் எனக்கும் அதுவே உண்மை என்று சொல்வேன். அவளுடைய புன்னகையே என் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக மாறிவிட்டது. மேலே உள்ளவர் என் வாழ்க்கையிலிருந்து எல்லா துன்பங்களையும் நீக்கிவிட்டு எப்போதும் மகிழ்ச்சிகளையே எழுதிவிட்டார் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் உயிரை விடவும் அதிக நம்பிக்கை வைத்திருந்த அந்த 2 பேரே ஒரு நாள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக மாறுவார்கள் என்பதை நான் சிறிதும் அறியவில்லை. வாழ்க்கை வெளியிலிருந்து எவ்வளவு அழகாக தெரிந்ததோ உள்ளே அவ்வளவு வேகமாக மாறப்போகிறதாக இருந்தது. மெல்ல மெல்ல காலம் கடந்தது. என் தொழில் முன்பு போலவே மிக நன்றாக நடந்து கொண்டிருந்தது. தொழிற்சாலையில் தினமும் புதிய ஆர்டர்கள் வந்து கொண்டிருந்தன. சந்தையில் எங்கள் துணிகளின் தேவை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டிருந்தது. வீட்டிலும் எல்லாம் சரியாக தெரிந்தது. ஆனால் அப்போது ஒரு நாள் திடீரென்று அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது கடும் தலைசுற்றல் வந்தது. நான் நாற்காலியிலிருந்து எழுந்திருக்கப் போகும்போது என் சமநிலை கலைந்தது. எப்படியோ நான் என்னை தாங்கினேன். அப்போது தொடர்ந்து வேலை செய்ததால் இப்படி ஆகியிருக்கும் என்று நினைத்தேன். அதனால் இந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அடுத்த நாளும் நான் எப்போதும் போல தொழிற்சாலைக்குச் சென்றேன். ஆனால் இப்போது முன்பு போன்ற பலம் எனக்கு உணரப்படவில்லை. சிறிது நேரம் வேலை செய்த பிறகே உடல் சோர்ந்துவிடும். படிகளில் ஏறும்போதும் மூச்சு திணறத் தொடங்கியது. என் உடலில் உயிரே இல்லை போல் எப்போதும் தோன்றியது. முன்பு நான் முழு நாளும் ஓயாமல் வேலை செய்வேன். ஆனால் இப்போது 2 மணி நேரம் வேலை செய்த பிறகே ஓய்வு எடுக்கும்படி தோன்றும். சில நாட்களுக்குப் பிறகு என் பிரச்சினை மேலும் அதிகரித்தது. லேசாக காய்ச்சல் தொடர்ந்து வரத் தொடங்கியது. மருந்து சாப்பிட்ட பிறகும் முழுமையாக சரியாகாது. இரவில் தூங்கும்போது என் துணிகள் வரை வியர்வையில் நனைந்துவிடும். காலையில் எழுந்தவுடன் முழு உடலும் உடைந்தது போல் தோன்றும். நான் சாப்பாடு குடிப்பதில் கவனம் செலுத்தினாலும் என் எடை தொடர்ந்து குறைந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் துணி மாற்றும்போது கழுத்தின் அருகே என் பார்வை பட்டது. அங்கே ஒரு சிறிய கட்டி உணரப்பட்டது. ஆரம்பத்தில் சாதாரண வீக்கம் என்று நினைத்தேன். அதனால் அதற்கும் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அதே கட்டி முன்பை விட பெரிதாக தெரிந்தது. இப்போது என் மனதிலும் பயம் உட்காரத் தொடங்கியது. ஷிக் என்றும் ஒரு இருமுறை கேட்டாள். உன் உடல்நிலை சரியில்லை போல் தெரிகிறது என்று.
ஆனால் அவள் கேட்ட விதம் வெறும் முறையானது போல் இருந்தது. இருந்தாலும் நான் அவளிடம் வேலையின் அழுத்தம் அதிகமாக இருக்கலாம், அதனால் இப்படி ஆகிறது என்று சொன்னேன். ஆனால் பலவீனம் தொடர்ந்து அதிகரித்த போது இப்போது மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த நாளே நான் நகரின் ஒரு பெரிய மருத்துவமனைக்குச் சென்றேன். மருத்துவர் என் முழு விஷயத்தையும் கவனமாக கேட்டார். என்னை பரிசோதித்து சில அவசியமான இரத்த பரிசோதனைகளையும் மற்ற சோதனைகளையும் எழுதினார். நான் அன்றே எல்லா சோதனைகளையும் செய்தேன். அறிக்கை வர 2 நாட்கள் ஆயின. ஆனால் அந்த 2 நாட்கள் எனக்கு மிகவும் கனமாக இருந்தன. என் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்தன. சிறிய நோய் இருக்கலாம் என்று நான் என்னை தேற்றினேன். ஆனால் இதயத்தின் ஒரு மூலையில் விசித்திரமான பயமும் உட்கார்ந்திருந்தது. இறுதியில் அறிக்கையை எடுத்துக்கொண்டு மருத்துவரிடம் செல்லும் நாள் வந்தது. நான் மருத்துவர் முன் அமர்ந்திருந்தேன். அவர் ஒவ்வொரு அறிக்கையையும் கவனமாக பார்த்தார். அவரது முகத்தில் தீவிரம் தெளிவாக தெரிந்தது. சிறிது நேரம் மௌனமாக இருந்த பிறகு என் பக்கம் பார்த்து மிகவும் அமைதியான குரலில் சொன்னார், வினய்ஜி, உங்கள் அறிக்கையில் தெரிந்த விஷயங்களை பார்த்தால் உங்களுக்கு லிம்போமா என்ற ஒரு கடுமையான நோய் இருக்கிறது. இதை கேட்டதும் யாரோ என் காதுகளில் மிகவும் உரத்த குரலில் ஏதோ சொன்னது போல் தோன்றியது. ஆனால் என் மனம் அதை ஏற்கத் தயாராகவே இல்லை. நான் சிறிது நேரம் மருத்துவரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அவர் எனக்கு தண்ணீர் கொடுத்து பிறகு விளக்கினார். பயப்படாதீர்கள், இப்போதெல்லாம் இந்த நோய்க்கு சிகிச்சை இருக்கிறது. ஆனால் சிகிச்சை சரியான நேரத்தில் தொடங்குவது மிக அவசியம். நீங்கள் முறையாக மருந்துகள் சாப்பிட வேண்டும். அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சிறிது காலம் உங்கள் ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்த வேண்டும். வரப்போகும் சில மாதங்கள் உங்களுக்கு மிக முக்கியமானவை. நீங்கள் தைரியமாக இருந்து சிகிச்சையில் எந்த அலட்சியமும் செய்யவில்லை என்றால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் மருத்துவரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் என் மனம் வேறு எங்கோ சென்றுவிட்டது. என் முன் என் முழு வாழ்க்கையும் சுழலத் தொடங்கியது. சிறுவயதின் வறுமை, தந்தையின் மரணம், அம்மாவின் போராட்டம், என் உழைப்பு, என் தொழில், என் திருமணம் எல்லாம் ஒரு நொடியில் கண்களுக்கு முன் வந்தன. என் மனதில் ஒரே கேள்வி மட்டும் இருந்தது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது? நான் மீண்டும் முன்பு போல் ஆக முடியுமா? என் வாழ்க்கை இப்போது எப்போதும் மாறிவிடுமா? மிகவும் சிரமப்பட்டு நான் என்னை தாங்கி அறிக்கையை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தேன். முழு வழியிலும் முழு மௌனமாக இருந்தேன். வீடு வந்து நேராக என் அறைக்குச் சென்றேன். ஷிக் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். அவள் என்னை பார்த்து கேட்டாள், என்ன ஆயிற்று? அறிக்கை வந்துவிட்டதா? நான் அவள் அருகில் உட்கார்ந்து நடுங்கும் கைகளால் அறிக்கையை அவள் முன் வைத்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. மெல்லிய குரலில் சொன்னேன், மருத்துவர் சொன்னார், எனக்கு லிம்போமா இருக்கிறது. சிகிச்சை நீண்ட காலம் நடக்கும். இனி என்ன ஆகும் என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவள் என் கையை பிடித்து என்னை அணைத்து, பயப்பட வேண்டாம், நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் என்று மட்டும் நான் விரும்பினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவள் மிகவும் அலட்சியமாக அறிக்கையை பார்த்து எந்தவிதமான சிறப்பு கவலையும் இல்லாமல் மருத்துவர் சிகிச்சை சொல்லியிருக்கிறார், செய்யுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று மட்டும் சொன்னாள். அவளுடைய முகத்தில் வருத்தமும் இல்லை, பயமும் இல்லை. எனக்கு தைரியம் கொடுக்கும் எந்த முயற்சியும் இல்லை. அவளுடைய குரலில் அந்த நேரத்தில் எனக்கு மிகவும் தேவைப்பட்ட அன்பும் இல்லை. நான் சிறிது நேரம் அவளை பார்த்து கொண்டே இருந்தேன். என் நோயால் ஏற்பட்ட வருத்தத்தை விட அவளுடைய அலட்சியம் எனக்கு மிக அதிக வேதனையை கொடுத்தது. நான் என் முழு உலகையும் தியாகம் செய்த மனிதர் இன்று என் மிக கடினமான நேரத்தில் கூட என்னோடு நிற்கவில்லை என்று நினைத்தேன். அன்று முதல் முறையாக என் இதயத்தில் விசித்திரமான வெறுமை உணர்வு பிறந்தது. ஆனால் நான் மீண்டும் என்னை தேற்றினேன். திடீரென்று இந்த செய்தியை கேட்டு அவள் பயந்துவிட்டிருக்கலாம். அதனால் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று. நான் அவளிடம் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக என் அறைக்குச் சென்று உட்கார்ந்தேன். அதன் பிறகு என் உடல்நிலை மேலும் வேகமாக மோசமடையத் தொடங்கியது. பலவீனம் அவ்வளவு அதிகரித்தது. பலமுறை படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவும் சிரமமாக இருந்தது. தொழிற்சாலைக்குச் செல்வது கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. மருத்துவர்கள் அடுத்த பரிசோதனைக்கு பிறகு தெளிவாக சொன்னார்கள், இப்போது சிறிது காலம் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும். அதிக ஓட்டமும் வேலையும் உங்களுக்கு நல்லதல்ல. சிகிச்சையுடன் படுக்கை ஓய்வும் தேவை. உங்கள் உடலுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை மேலும் மோசமாகலாம்.
மருத்துவரின் அறிவுரையை ஏற்று நான் கட்டாயமாக எல்லா வேலைகளையும் என் நம்பகமானவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வீட்டிலேயே இருக்கத் தொடங்கினேன். ஆனால் என் நோயை விடவும் ஆபத்தான அந்த விளையாட்டு என் கண்களுக்கு முன்னால் மெல்ல விளையாடப்பட்டு கொண்டிருந்தது என்பதையும் அதன் உண்மை இன்னும் என் முன் வரவில்லை என்பதையும் நான் சிறிதும் அறியவில்லை. பிறகு என் உடல்நிலை அவ்வளவு மோசமாகியது. இப்போது படுக்கையிலிருந்து எழுந்திருப்பதே மலை ஏறுவது போல் ஆகிவிட்டது. முன்பு நான் முழு தொழிலையும் தனியாக கையாண்டேன். ஆனால் இப்போது ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கவும் யாரோ ஒருவரின் உதவி தேவைப்பட்டது. என் கைகளில் முன்பு போன்ற பலம் இல்லை. உடல் அவ்வளவு பலவீனமாகிவிட்டது. பலமுறை பக்கவாட்டில் திரும்பவும் வலி ஏற்படும். மருத்துவரின் மருந்துகள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் நோயின் காரணமாக நான் நாளுக்கு நாள் உடைந்து கொண்டிருந்தேன். மிகப்பெரிய வலி என் நோயால் அல்ல, நான் என் மிக நெருங்கியவர்கள் என்று நினைத்தவர்களின் மாறிய நடத்தையால் ஏற்பட்டது. இந்த காலத்தில் நான் ஒரு விஷயத்தை மிக கவனமாக உணர்ந்தேன். ஷிக்கின் நடத்தை என்னுடன் முழுமையாக மாறிவிட்டிருந்தது. முன்பு அவள் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் என் அருகில் இருப்பாள். என் விருப்பமான உணவு சமைப்பாள். என் ஒவ்வொரு தேவையையும் கவனிப்பாள். ஆனால் இப்போது எனக்கு எந்த அக்கறையும் இல்லாதது போல் இருந்தது. அவள் என் அருகில் உட்காரவும் மாட்டாள். என்னிடம் சரியாக பேசவும் மாட்டாள். பல மணி நேரங்கள் கடந்துவிடும். அவள் என் அரை பக்கம் கூட பார்க்க மாட்டாள். எப்போதாவது வந்தாலும் வெறும் 2 நிமிடங்களுக்கு மட்டும் என்னை சரியாக பார்க்காமல் திரும்பிச் சென்று விடுவாள். நான் பலமுறை அவளை அழைப்பேன். ஆனால் அவள் கேட்டும் கேட்காதது போல் நடிப்பாள். அல்லது இப்போது வேலை இருக்கிறது, பிறகு வருகிறேன் என்று சொல்லிவிடுவாள். முன்பு அவள் என் நோயால் பயந்து விட்டிருக்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் மெல்ல மெல்ல அவளுடைய நடத்தை விசித்திரமாக தோன்றத் தொடங்கியது. மறுபுறம் ராகேஷின் வீட்டிற்கு வருகை முன்பை விட மிகவும் அதிகரித்திருந்தது. அவர் தினமும் ஏதாவது ஒரு சாக்கில் என் பங்களாவில் இருக்கிறார். சில சமயம் தொழிற்சாலை கோப்புகளை காட்ட வேண்டும் என்பார். சில சமயம் புதிய ஆர்டரில் கையொப்பம் வாங்க வேண்டும் என்பார். சில சமயம் ஊழியர்களின் சம்பள கணக்கு பார்க்க வேண்டும் என்பார். அவர் என் அறையில் உட்கார்ந்து இனிமையான வார்த்தைகளை பேசுவார். வினய், நீ முழுமையாக கவலைப்படாதே. நீ சரியாகும் வரை தொழிலின் ஒவ்வொரு பொறுப்பையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உனக்கு எந்த விஷயத்திலும் கவலைப்படத் தேவையில்லை என்பார். அவரது வார்த்தைகளை கேட்டு நான் மேலே சிரித்துக் கொள்வேன். ஆனால் ஏனோ இப்போது அவரது கண்களில் முன்பு போன்ற உண்மை தெரியவில்லை. அவர் என்னை பார்க்கும்போதையெல்லாம் அவரது கண்களில் விசித்திரமான ஒரு ஒளி தெரியும். உள்ளே ஏதோ ஒன்றால் மகிழ்ச்சியடைவது போல். என் இந்த நிலையால் வருத்தம் அல்ல, திருப்தி கிடைப்பது போல். பலமுறை நான் நோயின் காரணமாக அதிகமாக யோசிக்கிறேன் என்று நினைப்பேன். அதனால் நான் என் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் இதயத்தின் ஒரு மூலையில் ஒரு விசித்திரமான சந்தேகம் மெல்ல மெல்ல பிறக்கத் தொடங்கியிருந்தது. இருந்தாலும் என் கையில் யாரையாவது சுட்டிக்காட்டும்படி எந்த ஆதாரமும் இல்லை. நான் வெறுமனே அமைதியாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதின் பேச்சை என் உள்ளேயே அடக்கிக் கொண்டே இருந்தேன். பிறகு ஒரு நாள் என் வாழ்க்கையில் அந்த கருப்பு இரவு வந்தது. அதை பற்றி இன்றும் நினைத்தாலும் என் ஆன்மா நடுங்கிவிடுகிறது. அந்த இரவு வானிலை திடீரென்று மிகவும் மோசமாகிவிட்டது. மாலையிலிருந்தே வானத்தில் கருப்பு மேகங்கள் சூழ்ந்திருந்தன. இரவு ஆகும்போது மிகவும் கடுமையான மழை தொடங்கிவிட்டது. ஜன்னல் கண்ணாடிகளில் மழை துளிகள் தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தன. வெளியே மின்னல் அடிக்கடி மின்னியது. ஒவ்வொரு சில நிமிடங்களுக்கும் மேகங்களின் இடி மிகவும் பயங்கரமாக முழங்கியது. முழு பங்களாவும் அசைவது போல் தோன்றியது. 4 பக்கங்களிலும் அத்தகைய அமைதி நிலவியது. மழையின் சத்தமும் கடிகாரத்தின் டிக்கும் கூட தெளிவாக கேட்டது. நான் என் அறையில் தனியாக படுக்கையில் படுத்திருந்தேன். அன்றைய தினம் என் உடல்நிலை முன்பை விடவும் மோசமாக இருந்தது. தொண்டை முழுவதும் வறண்டு போயிருந்தது. எனக்கு மிகவும் கடுமையான தாகம் ஏற்பட்டிருந்தது. நான் மெல்ல சிகை அழைத்தேன். சிகா, சற்று தண்ணீர் கொடு என்று. ஆனால் எந்த பதிலும் வரவில்லை. நான் சற்று உரக்க மீண்டும் அழைத்தேன். இந்த முறையும் யாரும் வரவில்லை. அவள் கேட்கவில்லை என்று நினைத்தேன். அதனால் பலமுறை தொடர்ந்து அவளை அழைத்தேன். ஆனால் முழு வீட்டிலும் மழை மற்றும் மேகங்களின் சத்தம் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்தது. என் குரல் அந்த அமைதியில் எங்கோ தொலைந்து போவது போல் தோன்றியது. வீட்டின் எல்லா வேலைக்காரர்களும் எங்கே போய்விட்டார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. இவ்வளவு பெரிய பங்களாவில் எப்போதும் யாராவது ஒரு வேலைக்காரன் இருப்பான். ஆனால் அந்த இரவு முழு வீடும் காலியாக கிடப்பது போல் தோன்றியது. நான் மணியை அடிக்கவும் முயன்றேன். ஆனால் யாரும் வரவில்லை. என் தொண்டை தாகத்தால்
தாகத்தால் வறண்டு கொண்டிருந்தது. உடலில் தானாக எழுந்து தண்ணீர் எடுத்து வரும் அளவுக்கு வலிமை இல்லை. நான் படுக்கையின் உதவியுடன் எழுந்திருக்க முயன்றேன். ஆனால் சற்று முயற்சி செய்தவுடனே என் மூச்சு திணறியது. மீண்டும் படுக்கையில் விழுந்துவிட்டேன். என் நெற்றியில் வியர்வை வந்தது. வெளியே குளிர் மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் நான் அடிக்கடி கதவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன். யாராவது உள்ளே வருவார்களோ என்று. ஆனால் யாரும் வரவில்லை. ஒவ்வொரு நிமிடமும் கடக்கும் போதும் என் அமைதியின்மை அதிகரித்து கொண்டே இருந்தது. வெளியே மழை மேலும் பலமாகிவிட்டது. மின்னலின் ஒளி சில நேரம் அறையை வெளிச்சமாக்கியது. அடுத்த நொடியில் எல்லாம் மீண்டும் இருளில் மூழ்கியது. மேகங்களின் கடுமையான இடி என் இதயத் துடிப்பை மேலும் அதிகரித்தது. என் நிலை தொடர்ந்து மோசமாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் அந்த முழு இரவிலும் என் நிலையை கேட்க யாரும் இல்லை. அதே பயங்கரமான இரவில் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என் முன் வரப்போகிறது என்பதை நான் சிறிதும் உணரவில்லை. அது என் முழு உலகத்தையும் என்றென்றும் மாற்றிவிடப் போவதாக இருந்தது. பிறகு நான் என் மீதமுள்ள முழு வலிமையையும் திரட்டி முழு உறக்க சிகாவின் பெயரை சொல்லி அழைத்தேன். என் குரல் முழு அறையிலும் எதிரொலித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் மெல்ல அறைக்குள் வந்தாள். ஆனால் அவள் முகத்தில் கவலையும் இல்லை, பயமும் இல்லை. அவள் மிகவும் முரட்டுத்தனமாக என்னிடம் சொன்னாள். என்ன விஷயம்? ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறாய்? நான் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்துச் சொன்னேன். நான் எவ்வளவு நேரமாக உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன். நீ எங்கே இருந்தாய்? அவள் முழுக்க குளிர்ந்த தொனியில் பதிலளித்தாள். நான் தூங்கிக் கொண்டிருந்தேன். இப்போது சொல், என்ன வேலை? நான் பலவீனமான குரலில் சொன்னேன். எனக்கு மிகவும் கடுமையான தாகம். சற்று தண்ணீர் குடிக்க கொடு. என் தொண்டை முழுவதும் வறண்டு போகிறது. அவள் ஒன்றும் பேசாமல் சமையலறை பக்கம் சென்றாள். சில நிமிடங்களுக்கு பிறகு திரும்பி வந்து என் கையில் தண்ணீர் கோப்பையை கொடுத்தாள். நான் அவ்வளவு பலவீனமாக இருந்தேன். கோப்பையை கூட சரியாக பிடிக்க முடியவில்லை. அப்போது அவள் கோப்பையை என் வாய்க்கு அருகில் வைத்தாள். நான் மெல்ல தண்ணீர் குடித்தேன். தண்ணீர் குடித்த பிறகு எனக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. நான் அவளிடம் கேட்டேன், வீட்டின் எல்லா வேலைக்காரர்களும் எங்கே? காலையிலிருந்து யாரும் தென்படவில்லை. அவள் என்னை பார்க்கக்கூட இல்லை. எந்த பதிலும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறினாள். அவளுடைய நடத்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னால் செல்லும் அளவுக்கு என் உள்ளே வலிமை இல்லை. தண்ணீர் குடித்த சில நிமிடங்களுக்குள்ளே என் கண்களில் திடீரென்று மிகவும் கடும் தூக்கம் வந்தது. இவ்வளவு விரைவாக இவ்வளவு ஆழமான தூக்கம் எப்படி வந்தது என்று எனக்கு புரியவே இல்லை. நான் ஏதாவது யோசிப்பதற்கு முன்பே என் கண்கள் மூடின. நான் ஆழ்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்தேன். என் கண்கள் திறந்தபோது வெளியே கடும் வெயில் வந்துவிட்டிருந்தது. நான் சுவரில் தொங்கியிருந்த கடிகாரத்தை பார்த்தேன். மதியம் ஆகிவிட்டிருந்தது. என் தலை மிகவும் கனமாக தோன்றியது. நான் பல மணி நேரம் மயக்கத்தில் கிடந்தது போல் உணர்ந்தேன். நான் மெல்ல கழுத்தை திருப்பி முழு அறையையும் பார்த்தேன். ஆனால் அறையின் காட்சியை கண்டதும் என் நினைவுகள் பறந்தன. என் அறையின் 2 அலமாரிகளும் முழுவதுமாக திறந்திருந்தன. அவற்றின் கதவுகள் திறந்திருந்தன. உள்ளே வைக்கப்பட்டிருந்த எல்லா பொருட்களும் காணாமல் போயிருந்தன. முக்கியமான கோப்புகள், பணம், நகைகள் மற்றும் மற்ற விலைமதிப்பற்ற பொருட்கள் எங்கும் தென்படவில்லை. முதலில் என் கண்களின் மாயை என்று நினைத்தேன். ஆனால் கவனமாக பார்த்தபோது உண்மை என் முன் இருந்தது. என் இதயம் பலமாக துடிக்கத் தொடங்கியது. நான் உடனே சிகாவை அழைக்கத் தொடங்கினேன். சிகா, சிகா, எங்கே இருக்கிறாய்? ஆனால் இந்த முறை என் குரலுக்கு எந்த பதிலும் வரவில்லை. நான் தொடர்ந்து அவளை அழைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் முழு வீட்டிலும் வெறும் அமைதி மட்டுமே. வேலைக்காரர்களின் காலடி சத்தமும் இல்லை. எந்த மனிதனின் குரலும் இல்லை. 1 மணி நேரம் கடந்தது. பிறகு 2வது மணி நேரமும் கடந்தது. ஆனால் யாரும் என் அருகில் வரவில்லை. இப்போது என் மனதில் பயம் குடியேறியிருந்தது. மிகவும் சிரமப்பட்டு நான் என்னை படுக்கையிலிருந்து எழுப்பினேன். சுவரின் உதவியுடன் ஒவ்வொரு அடியாக முன்னேறினேன். நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். என் கால்களில் சரியாக நடக்கும் அளவுக்கு வலிமை இல்லை. இருந்தாலும் எப்படியோ ஹால் வரை சென்றேன். அங்கேயுள்ள காட்சியை கண்டதும் என் மூச்சு திணறியது. முழு வீட்டின் விலைமதிப்பற்ற பொருட்களும் காணாமல் போயிருந்தன. பல ஷோபீஸ்கள் உடைந்து கிடந்தன. கதவுகள் திறந்திருந்தன.
பொருட்கள் இங்கும் அங்கும் சிதறிக் கிடந்தன. யாரோ முழு வீட்டையும் காலி செய்தது போல் தோன்றியது. இப்போது என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் சுழன்று கொண்டிருந்தது. நான் எப்படியோ சிகாவின் அறை பக்கம் நகர்ந்தேன். மிகவும் சிரமப்பட்டு அவள் அறை வரை சென்று கதவை திறந்தேன். அங்கே சென்றவுடனே என் கடைசி நம்பிக்கையும் அழிந்தது. அவளுடைய அலமாரிகளும் முழுவதுமாக காலியாக இருந்தன. அவளுடைய எல்லா ஆடைகளும் நகைகளும் தனிப்பட்ட பொருட்களும் காணாமல் போயிருந்தன. அறையில் அவளுடைய ஒரு பொருள் கூட மீதமில்லை. அந்த நொடியில் எனக்கு எல்லாம் புரிந்தது. நான் மிகவும் அதிகமாக நேசித்த பெண், நான் வறுமையிலிருந்து வெளியேற்றி ராணி போல் வாழ்க்கை கொடுத்த பெண், கண்களை மூடி நம்பிக்கை வைத்த பெண், அவளே என்னை ஏமாற்றி எல்லாவற்றையும் கொள்ளையடித்து ஓடிவிட்டாள். அவள் என் பணத்தை மட்டும் பறிக்கவில்லை. அவள் என் நம்பிக்கையையும் என் காதலையும் வாழ்வதற்கான காரணத்தையும் என்னிடமிருந்து பறித்துவிட்டாள். நான் அங்கேயே அறைக்கு வெளியே தடுமாறி தரையில் விழுந்தேன். என் கண்களிலிருந்து தொடர்ந்து கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவற்றை துடைக்க யாரும் இல்லை. நான் அந்த காலியான பங்களாவில் மணிக்கணக்காக தரையில் கிடந்தேன். சில நேரம் கூரையை பார்த்தேன். சில நேரம் கண்களை மூடிக்கொண்டேன். இப்போது என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உணர்ந்தேன். மாலை எப்போது ஆனது, இரவு எப்போது வந்தது என்று எனக்கு தெரியவே இல்லை. முழு வீட்டின் கதவுகளும் ஜன்னல்களும் திறந்தே கிடந்தன. வெளியிலிருந்து குளிர் காற்று உள்ளே வந்து கொண்டிருந்தது. ஆனால் என் உடலில் இப்போது எந்த உணர்வும் மீதமில்லை. நான் வெறும் மேலே உள்ளவனிடம் இப்படித்தான் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் இப்போது இவ்வளவுதான் மீதமிருந்தால் என்னை உன் அருகில் அழைத்துக்கொள். ஏனென்றால் நான் வாழ்ந்த அந்த மனிதனே என்னை சாக விட்டுவிட்டு தனியாக விட்டுச் சென்று விட்டாள். அந்த இரவு என் வாழ்க்கையின் மிகவும் வலிமிகுந்த இரவாக இருந்தது. அப்போது அடுத்த நாள் யாரோ வீட்டுக்குள் வரும் சத்தம் கேட்டது. நான் மிகவும் சிரமப்பட்டு தலையை உயர்த்தி பார்த்தேன். எதிரே எங்கள் பழைய தெருவில் வசிக்கும் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் பெயர் பிரியா. அவள் எங்கள் பங்களாவிலிருந்து சற்று தூரத்தில் தன் சிறிய வீட்டில் வசித்து வந்தாள். அவள் என்னை தரையில் இந்த நிலையில் பார்த்ததும் பயந்து விட்டாள். ஓடி என் அருகில் வந்தாள். அவள் விரைவாக எனக்கு ஆதரவு கொடுத்து பயத்துடன் கேட்டாள், உங்களுக்கு என்ன ஆயிற்று? நீங்கள் இங்கே தரையில் ஏன் கிடக்கிறீர்கள்? உங்கள் வீட்டின் இந்த நிலையை யார் செய்தார்கள்? உங்கள் முதன்மை கதவு நேற்று முதலே திறந்தே இருந்தது. அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதோ என்று நினைத்து பார்க்க வந்தேன். பிறகு நான் மிகவும் சிரமப்பட்டு உடைந்த குரலில் அவளுக்கு முழு விஷயத்தையும் சொன்னேன். என் நோய் எப்படி அதிகரித்தது, சிகா எப்படி மாறினாள், அவள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னை தனியாக விட்டு ஓடினாள் என்பதையும் என் முழு பேச்சையும் கேட்ட பிறகு பிரியாவின் கண்களும் நிறைந்தன. அவள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அண்டை வீட்டாரின் உதவியுடன் என்னை வண்டியில் ஏற்றி நேராக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாள். மருத்துவர்கள் உடனே என் சிகிச்சையை தொடங்கினார்கள். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் கடுமையான குரலில் சொன்னார், இவர்களுடைய உடலில் மிகவும் அதிகமான பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது. சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காவிட்டால் இவர்களுடைய உயிரும் போயிருக்கும். இப்போது இவர்களுக்கு மருந்துகளால் மட்டும் அல்ல, நல்ல உணவும் தொடர்ச்சியான பராமரிப்பும் தேவைப்படும். சில நாட்கள் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். அந்த நாட்களில் பிரியா ஒவ்வொரு நாளும் என் அருகில் வந்தாள். சரியான நேரத்தில் மருந்து கொடுத்தாள். மருத்துவர்களுடன் பேசினாள். எனக்காக உணவு கொண்டு வந்தாள். ஒரு நொடி கூட என்னை தனியாக உணரவிடவில்லை. பிறகு எனக்கு தெரிந்தது, அவளுடைய தாய் தந்தையும் பல ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டார்கள். இப்போது இந்த உலகத்தில் அவளுக்கு ஒரு சிறிய சகோதரன் மட்டுமே இருந்தான். அவனுடைய பொறுப்பையும் அவளே ஏற்றிருந்தாள். அவள் தானே மிகவும் ஏழையாக இருந்தாள். வீட்டின் செலவு மிகவும் சிரமப்பட்டு நடந்தது. ஆனால் இருந்தாலும் அவள் ஒருபோதும் எனக்கு இது உணரவிடவில்லை. நான் அவளுக்குச் சுமை என்று. மருத்துவமனையிலிருந்து விடுதலை கிடைத்த பிறகு மருத்துவர் சொன்னார், இன்னும் சில காலம் உங்களுக்கு யாருடையாவது பராமரிப்பு தேவைப்படும் என்று. அப்போது பிரியா என்னை தன் சிறிய வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அவள் சொன்னாள், நீங்கள் முழுமையாக சரியாகும் வரை இங்கேயே இருங்கள். நானும் என் சிறிய சகோதரனும் உங்கள் முழு கவனத்தையும் எடுப்போம். அந்த ஏழை பெண்ணிடம் கொடுக்கும்படி செல்வம் இல்லை. ஆனால் அவள் இதயத்தில் மனிதநேயம் அவ்வளவு பெரியதாக இருந்தது. அவள் ஒரு அந்நியனின்
மகளின் உயிரை காப்பாற்ற எந்த சுயநலமும் இல்லாமல் தன் வீட்டையும் தன் இதயத்தையும் இரண்டையும் திறந்துவிட்டாள். பிறகு பிரியா உண்மையில் என் மீது அவ்வளவு அதிகமாக கவனம் செலுத்தினாள். எனக்கு மெல்ல மெல்ல மீண்டும் மனிதர்களின் மீது நம்பிக்கை வரத் தொடங்கியது. அவளுடைய சிறிய சகோதரனின் பெயர் கார்த்திக். அவன் மிகவும் அழகானவன், புத்திசாலி பிள்ளை. அவன் எப்போதும் அண்ணா அண்ணா என்று சொல்லி என் முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருப்பான். நான் தண்ணீர் கேட்பதற்கு முன்பே அவன் கோப்புடன் என் அருகில் வந்துவிடுவான். என் மருந்தின் நேரம் ஆனால் அவன் ஓடி தன் அக்காவிடம் நினைவூட்டுவான், அண்ணாவின் மருந்து நேரம் ஆயிற்று என்று. அந்த இரு சகோதரிகளிடம் பணம் மிகவும் குறைவாகவே இருந்தது. ஆனால் இதயம் மிகவும் பெரியதாக இருந்தது. பிரியா குழந்தைகளுக்கு டியூஷன் படிப்பித்து தன் வீட்டுச் செலவை நடத்தினாள். காலையிலிருந்து மாலை வரை வெவ்வேறு குழந்தைகளுக்கு படிப்பித்தாள். கிடைத்த சில பணத்திலேயே வீடு நடந்தது. ஆனால் என் காரணத்தால் அவளுடைய செலவு முன்பை விடவும் அதிகரித்தது. இருந்தாலும் அவள் ஒருபோதும் என் முன் இந்த விஷயத்தை கூட சொல்லவில்லை. அவள் என் முழு பொறுப்பையும் தன் மீது ஏற்றுக்கொண்டாள். அவள் என்னை சார்வாயிலிருந்து தானே ஆதரவு கொடுத்து எழுப்புவாள். நான் தானாக எழுந்திருக்க முயன்றால் உடனே கோபமாகச் சொல்வாள், இப்போது உங்களுக்கு ஓய்வு தேவை, அதிக தைரியம் காட்ட முயற்சிக்காதீர்கள், மருத்துவர் எவ்வளவு சொன்னாரோ அவ்வளவு மட்டும் செய்யுங்கள். நான் அவள் சொல்வதை அமைதியாக ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் எனக்கு புரிந்துவிட்டது அவள் செய்வதெல்லாம் என் நன்மைக்காகவே செய்கிறாள் என்று. அவள் காலையில் எழுந்தவுடனே எனக்காக இலகுவான சத்துள்ள உணவு தயாரிப்பாள். சரியான நேரத்தில் மருந்து கொடுப்பாள். பிறகு என்னை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வாள். மருத்துவரை காட்டிவிட்டு மீண்டும் வீட்டுக்கு கொண்டு வருவாள். வழியெல்லாம் என் கையை பிடித்து மெல்ல நடத்துவாள். நான் விழுந்து விடாதபடி வீட்டுக்கு வந்த பிறகும் அவள் என்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டாள். அவளுக்கு டியூஷன் படிப்பிக்க வேண்டியிருந்தாலும் அடிக்கடி என் அறைக்கு வந்து கேட்பாள், உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா? பலமுறை நான் அவளிடம் சொல்வேன், பிரியா, நீயும் உன்னை பற்றி கவலைப்படு. நீ காலையிலிருந்து இரவு வரை என் பின்னாலேயே சுற்றி கொண்டிருக்கிறாய். ஆனால் அவள் சிரித்துச் சொல்வாள், மேலே உள்ளவர் யாருக்காவது உதவும் வாய்ப்பை கொடுத்திருந்தால் அதிலிருந்து பின்வாங்க கூடாது. நீங்கள் விரைவில் சரியாகிவிடுவீர்கள், தைரியத்தை மட்டும் இழக்காதீர்கள். அவளுடைய இந்த வார்த்தைகளே எனக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கை கொடுத்தன. கார்த்திக்கும் ஒவ்வொரு மாலையும் என் அருகில் உட்கார்ந்து தன் பள்ளி விஷயங்களை சொல்வான். அவனுடைய அப்பாவி பேச்சுகளை கேட்டு நான் என் எல்லா வலிகளையும் சிறிது நேரத்திற்கு மறந்து விடுவேன். மெல்ல மெல்ல அந்த சிறிய வீடு எனக்கு என் சொந்த வீடு போல் தோன்றத் தொடங்கியது. அங்கே விலையுயர்ந்த தளபாடங்களும் இல்லை, பெரிய அறைகளும் இல்லை, வேலைக்காரர்களும் இல்லை. ஆனால் அங்கே உண்மையான உறவு இருந்தது. அது என் கோடிக்கணக்கான பங்களாவில் ஒருபோதும் இல்லை. பார்க்கும்போதே முழு 1 வருடம் கடந்தது. இந்த 1 வருடத்தில் என் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டிருந்தது. இந்த இடையில் நான் பலமுறை என் பழைய வீட்டை பற்றி யோசித்தேன். அங்கே சிகா என்னை சாக விட்டுவிட்டுச் சென்றிருந்தாள். பிறகு எனக்கு தெரிந்தது, அந்த பங்களா இன்னும் என் பெயரிலேயே இருந்தது. அவள் அதை தன் பெயருக்கு மாற்றவில்லை. ஏனென்றால் அப்படி செய்திருந்தால் அவளுக்கு சட்ட நடைமுறைகளை முடிக்க வேண்டியிருக்கும். மக்களின் கேள்விகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அவள் வெறும் என் வங்கிக் கணக்குகளின் பணம், நகைகள், ரொக்கம் மற்றும் மற்ற விலைமதிப்பற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டாள். ஆனால் அந்த பங்களா காலியாகவே கிடந்தது. அந்த நேரத்தில் எனக்கு அந்த வீட்டின் மீது எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது, வீடு சுவர்களால் அல்ல, அதில் வாழும் மக்களால் உருவாகிறது. தன்னுடையவர் என்று சொல்ல யாரும் இல்லாத வீடு வெறும் செங்கல் மற்றும் கல்லின் கட்டமைப்பு மட்டுமே. மெல்ல மெல்ல மருந்துகள், நல்ல உணவு மற்றும் அதிலும் முக்கியமாக பிரியாவின் சேவையின் காரணமாக என் உடல்நிலையில் முன்னேற்றம் வரத் தொடங்கியது. முன்பு நான் ஆதரவுடன் எழுவேன். பிறகு மெல்ல மெல்ல தானாக நடக்கத் தொடங்கினேன். சில மாதங்களுக்குப் பிறகு நான் ஆதரவு இல்லாமல் சில அடிகள் நடக்க முடிந்தது. என் பலவீனமும் முன்பை விட குறையத் தொடங்கியது. என் எடை மெல்ல அதிகரிக்கத் தொடங்கியது. உடலில் மீண்டும் வலிமை திரும்பத் தொடங்கியது. மருத்துவர் ஒவ்வொரு பரிசோதனைக்குப் பிறகும் என் அறிக்கையை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஒரு நாள் மருத்துவர் சிரித்துக்கொண்டே என்னிடம் சொன்னார், வினய்ஜி, உங்கள் நிலையில் இவ்வளவு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அது வெறும் மருந்துகளின் காரணத்தால் மட்டுமல்ல. உங்களுக்கு சரியான நேரத்தில் மருந்து கிடைத்தது, சரியான உணவு கிடைத்தது. அதிலும் மிகப்பெரிய விஷயம், யாரோ ஒருவர் உங்களை இதயத்தோடு கவனித்துக் கொண்டார்.
பல நோயாளிகள் மருந்தை எடுத்துக் கொள்கிறார்கள், ஆனால் தைரியத்தை இழந்து விடுகிறார்கள். நீங்கள் தைரியத்தை இழக்கவில்லை. இதில் மிகப்பெரிய பங்கு அந்த பெண்ணுக்கு உண்டு. அவள் பகல் இரவாக உங்கள் சேவை செய்தாள். பிரியா உங்களை இந்த விதத்தில் கவனிக்காமல் இருந்திருந்தால் இன்று உங்கள் நிலை இவ்வளவு நன்றாக இருக்காது. மருத்துவரின் பேச்சை கேட்டு என் கண்கள் ஈரமாகின. நான் முதல் முறையாக பிரியாவை பார்த்தேன். அவள் வெறும் சற்று சிரித்து கொண்டிருந்தாள். அவள் எந்த பெரிய காரியத்தையும் செய்தது போல் இல்லை. ஆனால் நான் நன்றாக அறிவேன் அவள் எனக்காக எவ்வளவு செய்திருக்கிறாள் என்று. அவள் தன் ஓய்வு, தன் பணம், தன் நேரம், இதோ அவளுடைய வாழ்க்கையின் ஒரு வருடத்தை என் சேவையில் செலவிட்டாள். பதிலுக்கு ஒருபோதும் என்னிடம் எதையும் கேட்கவில்லை. அன்றைய தினம் எனக்கு முதல் முறையாக உணர்ந்தது, உண்மையான உறவு இரத்தத்தாலோ செல்வத்தாலோ அல்ல, நோக்கத்தாலும் மனிதநேயத்தாலும் உருவாகிறது. நான் என் முழு உலகத்தையும் கொடுத்த அந்த பெண் என்னை சாவதற்கு தனியாக விட்டுவிட்டாள். என்னுடன் எந்த உறவும் இல்லாத அந்த பெண் எனக்கு புதிய வாழ்க்கை கொடுத்தாள். இறுதியில் பல மாதங்களின் நீண்ட சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் சொன்னார், இப்போது நீங்கள் முன்பை விட மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். மெல்ல மெல்ல உங்கள் சாதாரண வாழ்க்கையை தொடங்கலாம். இதை கேட்டு என் கண்களில் மகிழ்ச்சியின் கண்ணீர் வந்தது. நான் மேலே உள்ளவருக்கு நன்றி சொன்னேன். மனதிலேயே ஒரு முடிவும் எடுத்துக்கொண்டேன். இப்போது நான் என் வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவேன். ஆனால் இந்த முறை முன்போல தவறை ஒருபோதும் மீண்டும் செய்ய மாட்டேன். இப்போது நான் யாரையும் கண்களை மூடி நம்ப மாட்டேன். முதலில் அந்த மக்களுக்கு அவர்கள் செய்ததற்கு தண்டனை அளிப்பேன். அவர்கள் என் நம்பிக்கையை பயன்படுத்தி என் முழு உலகத்தையும் அழித்தார்கள். என் நோய் என் உடலை பலவீனப்படுத்தியது உண்மை. ஆனால் இப்போது என் எண்ணங்கள் முன்பை விட மிகவும் வலுவாகிவிட்டன. இது என் வாழ்க்கையின் தோல்வி அல்ல, இது ஒரு புதிய தொடக்கம். இந்த முறை நான் என் வாழ்க்கையை என் சொந்த வலிமையால் மீண்டும் நிறுத்தி காட்டுவேன். தொடக்கத்தில் என்னிடம் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும்படி பணம் இல்லை. அதனால் நான் முன்போல கூலி வேலை செய்யத் தொடங்கினேன். நான் காலையில் சீக்கிரமாக வீட்டை விட்டு வெளியேறுவேன். எங்கே எந்த விதமான வேலை கிடைக்குமோ அதை செய்வேன். சில நேரம் யாரோ ஒரு கிடங்கில் கனமான பொருட்களை தூக்குவேன். சில நேரம் லாரியிலிருந்து சரக்கு இறக்கி வைப்பேன். சில நேரம் யாரோ ஒரு கடையில் முழு நாளும் வேலை செய்வேன். எனக்கு எந்த வேலையிலும் வெட்கம் வரவில்லை. ஏனென்றால் நான் அறிவேன், உழைக்கும் மனிதன் ஒருபோதும் தோற்க மாட்டான். மாலையில் சோர்வாக வீடு திரும்புவேன். பிரியாவும் கார்த்திக்கும் என் காத்திருப்பார்கள். நாங்கள் மூவரும் சேர்ந்து உணவு உண்போம். சிறிது நேரம் பேசுவோம். அந்த மக்களின் காரணத்தால் எனக்கு ஒவ்வொரு நாளும் முன்னேறும் தைரியம் கிடைத்தது. ஒரு நாள் மதியம் நாங்கள் மூவரும் சேர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று என் பழைய பங்களாவின் நினைவு வந்தது. அது இன்னும் என் பெயரிலேயே இருந்தது. அந்த பங்களா காலியாக கிடந்தது. அதை பராமரிக்க யாரும் இல்லை. அப்போது நான் யோசித்தேன், அதை விற்றுவிட்டால் எனக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும். நான் மீண்டும் என் தொழிலை தொடங்கலாம். நான் அன்றைய தினமே ஒரு சொத்து முகவருடன் பேசினேன். அவனிடம் என் பங்களாவை விற்கச் சொன்னேன். அவன் வாங்குபவரை தேடத் தொடங்கினான். சில நாட்களுக்குள்ளே ஒரு நல்ல வாங்குபவர் கிடைத்தார். பங்களாவின் உண்மையான விலை சுமார் 1 கோடி. ஆனால் எனக்கு பணம் மிகவும் தேவைப்பட்டது. அதனால் நிர்பந்தத்தில் அதை 25 லட்சத்திற்கு விற்க வேண்டியிருந்தது. எல்லா காகிதங்களும் தயாரானது. பதிவு செய்யப்பட்டது. சில நாட்களுக்கு பிறகு முழு பணமும் என் வங்கி கணக்கில் வந்தது. நான் கடைசியாக அந்த பங்களாவை பார்த்தபோது என் கண்கள் நிறைந்தன. அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரும் என் போராட்டத்தோடும் என் அம்மாவின் நினைவுகளோடும் இணைந்திருந்தது. ஆனால் நான் அறிவேன், சில நேரம் வாழ்க்கையில் முன்னேற மிகவும் பிடித்தமான பொருளையும் விட்டுவிட வேண்டியிருக்கும். கனத்த மனதுடன் நான் அந்த வீட்டுக்கு விடைபெற்று அங்கிருந்து திரும்பினேன். பங்களாவை விற்ற பிறகு கிடைத்த 65 லட்சத்தில் நான் என் வாழ்க்கையின் 2வது தொடக்கத்தை தொடங்கினேன். இந்த முறை நான் எந்த அவசரமும் செய்யவில்லை. நான் முதலில் முழு சந்தையின் நிலையை புரிந்து கொண்டேன். பிறகு ஒரு சிறிய யூனிட்டை வாடகைக்கு எடுத்தேன். புதிய தையல் இயந்திரங்களை வாங்கினேன். கட்டிங் இயந்திரம் வைத்தேன். என் பழைய சில நம்பகமான தொழிலாளர்களுடன் மீண்டும் தொடர்பு கொண்டேன். அவர்களுக்கு தெரிந்தபோது நான் மீண்டும் வேலை தொடங்குகிறேன் என்று அவர்களில் பலர் மகிழ்ச்சியுடன் என்னுடன் இணைந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இன்னும் என் வேலை மற்றும் நேர்மையின் மீது முழு நம்பிக்கை இருந்தது. மெல்ல மெல்ல தொழிற்சாலையில் மீண்டும் வேலை தொடங்கியது. முதல் நாளில் குறைவான ஆர்டர்கள் வந்தன. பிறகு மெல்ல மெல்ல வாடிக்கையாளர்களின்
எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது. மக்கள் முன்போல என் தயாரித்த துணிகளின் பாராட்டு செய்யத் தொடங்கினார்கள். கடைக்காரர்கள் மீண்டும் என்னிடம் சரக்கு வாங்கத் தொடங்கினார்கள். என் தொழில் மீண்டும் பாதையில் திரும்பியது. நான் முன்பை விடவும் அதிகமாக உழைத்தேன். காலையில் முதலில் தொழிற்சாலைக்குச் செல்வேன். கடைசியாக அங்கிருந்து வெளியேறுவேன். கிடைத்த வருமானத்தில் பெரும் பகுதியை நான் மீண்டும் என் வேலையில் முதலீடு செய்தேன். புதிய இயந்திரங்களை வாங்கினேன். நல்ல தொழிலாளர்களை வைத்தேன். என் தொழிலை தொடர்ந்து விரிவுபடுத்தினேன். சில ஆண்டுகளிலேயே என் சிறிய யூனிட் மீண்டும் ஒரு நல்ல தொழிற்சாலையாக மாறியது. இப்போது என்னிடம் முன்பை விடவும் அதிகமான மக்கள் வேலை செய்யத் தொடங்கினார்கள். வெவ்வேறு நகரங்களுக்கு என் துணிகளின் விநியோகம் செல்லத் தொடங்கியது. என் உழைப்பு மீண்டும் பலன் தந்தது. நான் மீண்டும் பொருளாதார ரீதியாக வலுவானேன். ஆனால் இந்த முறை என் உள்ளே முன்பிருந்த அகங்காரம் சிறிதும் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துவிட்டது. இந்த முறை நான் பிரியாவையும் கார்த்திக்கையும் ஒருபோதும் என்னிடமிருந்து பிரிக்கவில்லை. நான் பிரியாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். இப்போது நீ யாருடைய வீட்டுக்கும் சென்று குழந்தைகளுக்கு டியூஷன் படிப்பிக்க தேவையில்லை. நீ என் மிகவும் கடினமான நேரத்தில் என்னுடன் இருந்தாய். இப்போது உன் வாழ்க்கை என்னுடையது. அவள் முதலில் மிகவும் மறுத்தாள். நான் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பவில்லை என்று சொன்னாள். ஆனால் நான் சிரித்துக்கொண்டே சொன்னேன், இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அது வெறும் உன் காரணத்தால் மட்டுமே. அதனால் இப்போது நானும் என் கடமையை செய்யட்டும். அதற்கு பிறகு நான் கார்த்திக்கை நகரத்தின் ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்தேன். அவன் முதல் முறையாக புதிய சீருடை அணிந்து பள்ளிக்குச் செல்லத் தொடங்கியபோது அவனுடைய மகிழ்ச்சி பார்க்கத் தகுந்ததாக இருந்தது. அவன் அடிக்கடி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருந்தான். பிறகு ஓடி என் கழுத்தை கட்டிக்கொண்டான். அன்றைய தினம் பிரியாவின் கண்களிலும் மகிழ்ச்சியின் கண்ணீர் இருந்தது. ஏனென்றால் அவளுடைய சிறிய சகோதரன் இப்போது நல்ல கல்வி கற்க முடியும். மெல்ல மெல்ல எங்கள் வாழ்க்கை மீண்டும் சாதாரணமாக ஆகத் தொடங்கியது. வீட்டில் மீண்டும் மகிழ்ச்சிகள் திரும்பின. ஆனால் இந்த இடையில் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். அது என்னை யோசிக்க வைத்தது. நான் நோயாளியாக இருந்தபோது ராகேஷ் ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கு ஒருமுறை என்னை சந்திக்க வந்து விடுவான். ஆனால் நான் முழுமையாக சரியான நாளிலிருந்து அவன் ஒரு முறை கூட என்னை சந்திக்க முயற்சிக்கவில்லை. அவன் போன் செய்யவில்லை. எந்த செய்தியும் கேட்கவில்லை. முதலில் இந்த விஷயம் எனக்கு விசித்திரமாக தோன்றியது. ஆனால் நான் அதிக கவனம் செலுத்தவில்லை. பிறகு ஒரு நாள் சந்தையில் என் பழைய அறிமுகமான ஒரு மனிதன் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னான். அதை கேட்டதும் என் கால்களுக்கு கீழே நிலம் சறுக்கியது. அவன் சொன்னான், சிகா யாருடன் ஓடினாளோ அந்த மனிதன் வேறு யாரும் அல்ல, ராகேஷ் தான். இருவரும் நீண்ட காலமாக ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருந்தார்கள். நான் நோயாளியாக இருந்த காலத்திலேயே அவர்கள் என்னுடன் துரோகம் செய்யும் முழு திட்டத்தையும் தயாரித்திருந்தார்கள். அவர்கள் சேர்ந்து என் செல்வம், நகைகள், ரொக்கம் மற்றும் மற்ற விலைமதிப்பற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு நகரத்தை விட்டுச் சென்று விட்டார்கள். இதைக் கேட்டவுடனே என் முன் எல்லாம் தெளிவாகியது. இப்போது எனக்கு புரிந்தது, ராகேஷ் ஏன் அடிக்கடி என் வீட்டுக்கு வந்தான் என்று. அவன் எனக்கு உதவ அல்ல, என் நிலையை பார்க்க வந்தான். நான் ஒருபோதும் சரியாக்க முடியாது என்று உறுதியாக தெரிந்து கொள்ள. பிறகு அவன் வசதியாக என் முழு வாழ்க்கையையும் கொள்ளையடித்து என்றென்றும் மறைந்துவிட. ஆனால் அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். மேலே உள்ளவர் தாமதமாகவே செய்கிறார். ஆனால் அநியாயத்தை ஒருபோதும் நடக்க விடமாட்டார். இப்போது நான் முன்பிருந்த பலவீனமான உடைந்த மனிதன் அல்ல. நான் மீண்டும் என் கால்களில் நின்றுவிட்டேன். நான் அந்த நேரத்திலேயே மனதிலேயே இந்த முடிவை எடுத்துக்கொண்டேன். யார் என் நம்பிக்கையை பயன்படுத்தி என் வாழ்க்கையை அழித்தார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்ததற்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். அதற்காக நான் எவ்வளவு நீண்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்தாலும் சரி. ஆனால் இப்போது நான் இந்த எல்லா விஷயங்களையும் என் வாழ்க்கையின் ஒரு கெட்ட கனவாக எண்ணி என்றென்றும் பின்னால் விட்டுவிட விரும்பினேன். நான் பழிவாங்க விரும்பவில்லை. கடந்த துக்கங்களில் வாழவும் விரும்பவில்லை. நான் என் வாழ்க்கையில் நிறைய இழந்திருந்தேன். ஆனால் இப்போது எனக்கு புரிந்துவிட்டது, மனிதன் எப்போதும் தன் பழைய காயங்களையே பார்த்து கொண்டிருந்தால் அவன் ஒருபோதும் முன்னேற முடியாது. அதனால் நான் முடிவு செய்தேன், இப்போது நான் என் மீதமுள்ள வாழ்க்கையை இந்த உலகத்தில் யாருடைய ஆதரவும் இல்லாத மக்களுக்கு உதவுவதில் செலவிடுவேன். இப்போது என்னிடம் முன்பை விட அதிக பணம் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக அமைதி இருந்தது. ஏனென்றால் இந்த முறை நான் செல்வம் சம்பாதிப்பதோடு மனிதநேயத்தையும் சம்பாதித்திருந்தேன். நான் என் பணத்தால் ஒரு விதவை ஆசிரமத்தையும் ஒரு அனாதை ஆசிரமத்தையும் கட்டினேன்.
அங்கே அந்த பெண்களுக்கு தங்கும் இடம் கிடைக்கும். அவர்களுடைய கணவர்கள் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. அவர்களுக்கு தன்னுடையவர் என்று சொல்ல யாரும் இல்லை. அங்கே அந்த முதிய பெண்களுக்கும் தங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்களை அவர்களுடைய சொந்த வீட்டிலிருந்தே வெளியேற்றியிருந்தார்கள். மறுபுறம் அனாதை ஆசிரமத்தில் அந்த குழந்தைகளின் தங்குமிடம், உணவு, கல்வி மற்றும் சிகிச்சையின் முழு ஏற்பாடும் செய்யப்பட்டது. அவர்களுடைய தலையில் தாய் தந்தையின் நிழல் இல்லை. எனக்கு தோன்றியது, மேலே உள்ளவர் எனக்கு இரண்டாவது வாழ்க்கை கொடுத்திருந்தால் அதன் சிறந்த பயன்பாடு மற்றவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் இருக்க வேண்டும். அந்த இரு ஆசிரமங்களின் முழு பொறுப்பையும் நான் பிரியாவிடம் ஒப்படைத்தேன். ஏனென்றால் எனக்கு அவள் மீது என்னை விடவும் அதிக நம்பிக்கை இருந்தது. அவள் இதயத்தில் ஒவ்வொரு துன்பப்படும் மனிதனுக்கும் மிகுந்த அனுதாபம் இருந்தது. அவள் அங்கே வாழும் ஒவ்வொரு நபரையும் தன் குடும்பத்தைப் போலவே கவனித்துக் கொண்டாள். யாராவது நோய்வாய்ப்பட்டால் தானே மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வாள். யாராவது சோகமாக இருந்தால் அவருடன் உட்கார்ந்து நீண்ட நேரம் பேசுவாள். குழந்தைகள் அவளை தாயைப் போலவே மதிக்கத் தொடங்கினார்கள். முதிய பெண்கள் அவளை மகள் என்று அழைத்தார்கள். இதையெல்லாம் பார்த்து என் இதயத்திற்கு மிகுந்த அமைதி கிடைத்தது. ஒரு நாள் நான் ஏதோ வேலைக்காக சந்தைக்குச் சென்று கொண்டிருந்தேன். அப்போது சாலையோரத்தில் என் பார்வை ஒரு பெண்ணின் மீது பட்டது. அவள் கிழிந்த பழைய ஆடைகளில் தரையில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளுடைய முடி சிதறியிருந்தது. முகம் தூசியால் மூடப்பட்டிருந்தது. நிலை மிகவும் மோசமாக இருந்தது. முதல் பார்வையில் யாரும் அவளை அடையாளம் காண முடியாது. நான் யோசித்தேன், ஒருவேளை அவளுக்கு சில பணம் கொடுத்து உதவி செய்யலாம். அதனால் நான் அவள் அருகில் சென்றேன். அப்போது திடீரென்று என் பார்வை அவள் கையில் அணிந்திருந்த ஒரு மோதிரத்தின் மீது பட்டது. அந்த மோதிரத்தை கண்டவுடனே நான் அங்கேயே நின்றுவிட்டேன். ஏனென்றால் அது எந்த சாதாரண மோதிரம் அல்ல. அது அதே வைர மோதிரம். நான் என் திருமண ஆண்டு விழாவில் சிகாவுக்கு என் கைகளாலேயே அணிவித்தேன். அந்த மோதிரத்தின் உள்ளே மிகவும் நுணுக்கமாக அவளுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அதனால் அதை அடையாளம் காண்பதில் எனக்கு ஒருபோதும் தவறு ஏற்படாது. இப்போது எனக்கு புரிந்தது. என் முன் உட்கார்ந்திருக்கும் அந்த பிச்சைக்காரி வேறு யாரும் அல்ல, என் முதல் மனைவி சிகா. அவள் என்னை ஏமாற்றி என் முழு உலகத்தையும் அழித்தாள். அவளும் என்னை கண்டவுடனே அடையாளம் கண்டுகொண்டாள். அவள் முகத்தின் நிறம் மாறிவிட்டது. அடுத்த நொடியில் அவள் அழுது கொண்டே என் கால்கள் பக்கம் குனிந்தாள். அவள் கைகளை கூப்பி அடிக்கடி மன்னிப்பு கேட்கத் தொடங்கினாள். அழுது கொண்டே சொல்லத் தொடங்கினாள், என்னை மன்னித்துவிடு வினை. நான் உன்னுடன் மிகப்பெரிய பாவம் செய்தேன். இன்று எனக்கு அதன் தண்டனை கிடைக்கிறது. அவள் என் கால்களில் விழுவதற்கு முன்பே நான் ஒரு அடி பின்னால் நகர்ந்தேன். ஏனென்றால் என் இதயத்தில் அவளுக்காக பழைய காதல் மீத்தமில்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் இருந்தாலும் என் மனதில் இதை அறியும் ஆர்வம் கண்டிப்பாக இருந்தது. இறுதியில் அவளுக்கு என்ன நேர்ந்தது? கோடிக்கணக்கான செல்வத்தை எடுத்துக்கொண்டு ஓடிய பெண் இன்று சாலையில் பிச்சை கேட்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாள். நான் அவள் முன் உட்கார்ந்தேன். அமைதியான குரலில் கேட்டேன், உன் இந்த நிலை எப்படி ஏற்பட்டது? நீ என் எல்லா பணம், நகைகள் மற்றும் செல்வத்தை எடுத்துக்கொண்டு உன் காதலன் ராகேஷுடன் ஓடிவிட்டாய் அல்லவா? பிறகு இன்று இங்கே இந்த நிலையில் எப்படி வந்தாய்? என் பேச்சை கேட்டவுடனே அவள் பலமாக அழத் தொடங்கினாள். அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள், இன்று நான் உனக்கு முழு உண்மையை சொல்லுகிறேன். நான் உனக்கு தண்ணீர் கொடுத்த அந்த இரவு, அந்த தண்ணீரில் நான் துக்க மருந்தை கலந்தேன். நீ முழு இரவும் ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கும்படி. நீ தூங்கிய பிறகு நான் முன்பே தயாரித்து வைத்திருந்த சில காகிதங்களை எடுத்தேன். உன் கட்டை விரலின் அடையாளத்தை அவற்றில் போட்டேன். ஏனென்றால் நீ மயக்கம் போன்ற நிலையில் இருந்தாய். உனக்கு எதுவும் தெரியவில்லை. அதற்கு பிறகு நான் வீட்டின் எல்லா நகைகள், ரொக்கம் மற்றும் விலைமதிப்பற்ற பொருட்களை சேகரித்தேன். முன்பே அழைத்திருந்த ராகேஷுடன் அங்கிருந்து ஓடிவிட்டேன். நாங்கள் இருவரும் ரயிலில் வேறு நகரத்திற்கு சென்று கொண்டிருந்தோம். எனக்கு தோன்றியது, இப்போது எங்கள் புதிய வாழ்க்கை தொடங்கும் என்று. ஆனால் வழியில் ராகேஷின் உண்மையான முகம் என் முன் வந்தது. அவன் ரயிலின் கதவு அருகில் நின்று என்னிடம் சொன்னான், எனக்கு உன் மீது சிறிதளவும் நம்பிக்கை இல்லை. எந்த பெண் தன் கணவனுக்கு சொந்தமாக இருக்க முடியவில்லையோ, அவனுக்கு இவ்வளவு அன்பு கொடுத்தவனுக்கு, இவ்வளவு மரியாதை கொடுத்தவனுக்கு, ஒவ்வொரு மகிழ்ச்சியும் கொடுத்தவனுக்கு அவள் யாருக்கும் சொந்தமாக இருக்க முடியாது. நீ அவனை ஏமாற்ற முடிந்தால் ஒரு நாள் என்னையும் ஏமாற்றி விடுவாய். இவ்வளவு சொல்லிவிட்டு அவன் திடீரென்று என்னை ஓடிக்கொண்டிருந்த ரயிலிலிருந்து வெளியே தள்ளிவிட்டான். நான் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரயிலிலிருந்து கீழே விழுந்தேன். என் முழு உடலிலும் கடுமையான காயங்கள் ஏற்பட்டன. நான் பல மணி நேரம் அங்கேயே கிடந்தேன். பிறகு சிலர் என்னை பார்த்தார்கள்.
அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார்கள். பல மாதங்கள் என் சிகிச்சை நடந்தது. ஆனால் நான் சரியான போது என்னிடம் எதுவும் மீதமில்லை. ராகேஷ் எல்லா பணம் மற்றும் நகைகளையும் எடுத்துக்கொண்டு மறைந்துவிட்டிருந்தான். அவன் எங்கே போனான் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவனை மிகவும் தேடினேன். ஆனால் அவன் ஒருபோதும் கிடைக்கவில்லை. என்னிடம் தங்கும் இடமும் இல்லை. உணவுக்கான பணமும் இல்லை. மெல்ல மெல்ல நான் பிச்சை கேட்டு என் வயிற்றை நிரப்ப வேண்டியிருந்தது. நான் அறிவேன் இதெல்லாம் எனக்கு நேர்ந்தது. ஏனென்றால் நான் உன்னுடன் நம்பிக்கை துரோகம் செய்தேன். மேலே உள்ளவர் எனக்கு என் கர்மங்களின் தண்டனையை கொடுத்துவிட்டார். அவளுடைய முழு பேச்சை கேட்ட பிறகு நான் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருந்தேன். என் மனதில் அவளுக்காக முன்பிருந்த கோபமில்லை. ஆனால் எந்த சொந்த உணர்வும் மீதமில்லை. எனக்கு வெறும் இவ்வளவுதான் உணர்ந்தது. மனிதன் தன் கர்மங்களிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. இறுதியில் நான் அவளிடம் சொன்னேன், உனக்கு உன் செயலுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. ஆனால் நான் உன்னைப் போல யாரையும் ஆதரவற்றவராக விட்டுச் செல்ல முடியாது. பிறகு நான் என் ஊழியர்களுக்கு போன் செய்தேன். அவளை அங்கிருந்து எடுத்து அதே விதவை ஆசிரமத்திற்கு அனுப்பினேன். அதை நான் சில காலத்திற்கு முன் கட்டியிருந்தேன். அங்கே அவளுடைய தங்குமிடம், உணவு, சிகிச்சை மற்றும் பராமரிப்பின் முழு ஏற்பாட்டையும் செய்தேன். அவளுக்கு மீதமுள்ள வாழ்க்கையை குறைந்தபட்சம் மரியாதையுடன் வாழும் வாய்ப்பு கிடைக்கும்படி. பிறகு நான் என் மேலாளர் மற்றும் என் சில நம்பகமான மக்களிடம் ராகேஷை தேடும் வேலையை தொடங்க சொன்னேன். இப்போது நான் எந்த அவசரத்திலும் இல்லை. ஆனால் இவ்வளவு கண்டிப்பாக விரும்பினேன். என்னுடன் இவ்வளவு பெரிய துரோகம் செய்தவனுக்கு அவன் செய்ததற்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். என் மக்கள் பல நகரங்களில் அவனைப் பற்றி தேடத் தொடங்கினார்கள். பல மாதங்கள் எந்த செய்தியும் வரவில்லை. ஆனால் இறுதியில் ஒரு நாள் என் மேலாளரின் போன் வந்தது. அவன் சொன்னான், ராகேஷின் முகவரி கிடைத்துவிட்டது. அவன் வேறு நகரத்தில் என்னிடமிருந்து கொள்ளையடித்த செல்வத்தின் உதவியுடன் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதை கேட்டவுடனே நான் தாமதிக்காமல் எல்லா தகவலையும் போலீசுக்கு கொடுத்தேன். பிறகு போலீஸ் குழுவுடன் என் மேலாளர் சொன்ன முகவரிக்கு சென்றேன். போலீசார் முழு வீட்டையும் 4 பக்கங்களிலிருந்தும் சுற்றி வளைத்தனர். ராகேஷுக்கு ஒருவேளை சிறிதும் யூகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவனுடைய உண்மை இப்போது வெளிவரப்போகிறது என்று. அவன் ஓட முயன்றவுடனே போலீசார் அவனை அங்கேயே பிடித்தார்கள். கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். அங்கே விசாரணையின் போது முதலில் அவன் தன்னை அப்பாவி என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் போலீசார் அவனுக்கு எதிராக கிடைத்த ஆதாரங்களை காட்டி கடுமையாக விசாரித்தபோது இறுதியில் அவன் தன் முழு குற்றத்தையும் ஒப்புக்கொண்டான். அவன் சிகாவுடன் சேர்ந்து என்னுடன் துரோகம் செய்தான். அவன்தான் முழு திட்டத்தையும் தயாரித்தான். என் நோயை பயன்படுத்தி என் செல்வத்தை பறித்தான். அவன் இதையும் சொன்னான். ஓடிக்கொண்டிருந்த ரயிலிலிருந்து சிகாவை தள்ளிவிட்டதும் அவன்தான். அவளை வாரிசாக இருந்து நீக்கிவிட்டு முழு செல்வத்தையும் தனியாக தன்னிடம் வைத்துக்கொள்ள. அவனுடைய சுட்டிக்காட்டுதலின் பேரில் போலீசார் என் நிறைய சொத்துக்களையும் மீதமுள்ள விலைமதிப்பற்ற பொருட்களையும் மீட்டெடுத்தார்கள். அவன் அவற்றை வெவ்வேறு இடங்களில் மறைத்து வைத்திருந்தான். சில சட்ட நடைமுறைகள் முடிந்த பிறகு என்னிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட செல்வம் எனக்கு திரும்ப கிடைத்தது. இறுதியில் சட்டம் தன் வேலையை செய்தது. ராகேஷுக்கு அவன் செய்ததற்கு தண்டனை கிடைத்தது. மறுபுறம் சிகா ஏற்கனவே தன் கர்மங்களின் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய உடல்நிலை இன்னும் சரியாக இல்லை. அவள் விதவை ஆசிரமத்தில் வாழ்ந்து தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து எனக்கு என் கோபம் வரவில்லை. பழிவாங்கும் உணர்வும் இல்லை. வெறும் இவ்வளவுதான் உணர்ந்தது. மனிதன் தன் கர்மங்களிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது. இன்று எனக்கு மிகவும் அதிக அமைதி இந்த விஷயத்தில் இருந்தது. உண்மையின் வெற்றி கிடைத்தது. தவறு செய்தவர்கள் தங்கள் முடிவுக்கு வந்துவிட்டார்கள். இதற்கு சில காலத்திற்கு பிறகு நான் என் வாழ்க்கையின் மிகச் சிறந்த முடிவை எடுத்தேன். நான் பிரியாவை திருமணம் செய்து கொண்டேன். ஏனென்றால் அவள் அந்த நேரத்தில் என்னுடன் இருந்தாள். என் சொந்த மக்களும் என்னை விட்டுவிட்டிருந்தபோது அவள் எந்த ஆசையும் இல்லாமல் என் சேவை செய்தாள். என் உயிரை காப்பாற்றினாள். எனக்கு மீண்டும் வாழக் கற்றுக் கொடுத்தாள். உடைந்த மனிதனை மீண்டும் நிறுத்தினாள். எங்கள் திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. அதில் வெறும் எங்கள் சொந்த மக்கள் மட்டுமே பங்கேற்றார்கள். கார்த்திக் அன்றைய தினம் மிகவும் அதிகமாக மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனென்றால் அவனுக்குத் தோன்றியது அவனுடைய குடும்பம் இப்போது முழுமையடைந்து விட்டது என்று. திருமணத்திற்கு பிறகும் பிரியா சிறிதும் மாறவில்லை. அவள் இன்றும் முன்போலவே எல்லோரையும் மதிக்கிறாள். தேவையான மக்களுக்கு உதவுகிறாள்.
என் ஒவ்வொரு முடிவிலும் என்னுடன் இருக்கிறாள். அவள் என் இதயத்திலிருந்து இந்த பயத்தை என்றென்றும் நீக்கிவிட்டாள். ஒவ்வொரு மனிதனும் ஒரே மாதிரியானவன் அல்ல என்று அவள் எனக்கு கற்றுக் கொடுத்தாள். உலகத்தில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஒரு கெட்ட மனிதனின் காரணத்தால் முழு உலகின் மீதும் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. இன்று நான் என் மனைவி பிரியா மற்றும் கார்த்திக்குடன் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எங்கள் தொழில் முன்பை விடவும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஆசிரமங்களில் வாழும் மக்களின் முகங்களில் புன்னகையை பார்த்து எனக்கு மிகவும் அதிக மகிழ்ச்சி கிடைக்கிறது. இப்போது நான் ஒவ்வொரு நாளும் மேலே உள்ளவருக்கு நன்றி சொல்கிறேன். அவர்கள் எனக்கு இரண்டாவது வாழ்க்கை கொடுத்தார்கள், சரியான மக்களின் ஆதரவை கொடுத்தார்கள். இந்த முழு பயணம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. மனிதன் எப்படி செய்கிறானோ அப்படியே ஒரு நாள் அது அவனிடம் திரும்பி வரும். நல்ல கர்மம் செய்யும்வன் இறுதியில் மரியாதையும் அமைதியும் பெறுகிறான். கெட்ட கர்மம் செய்யும்வன் சில காலம் தப்பினாலும் ஒரு நாள் தன் ஒவ்வொரு கர்மத்திற்கும் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இன்று நான் முழு அமைதியுடன் என் புதிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதயத்தோடு இந்த பிரார்த்தனையை செய்கிறேன். யாருக்கும் என்னுடன் நேர்ந்தது போன்ற துரோகம் ஒருபோதும் நடக்கக்கூடாது. ஆனால் ஒருவேளை வாழ்க்கை யாரையாவது தள்ளிவிட்டாலும் அவன் தைரியத்தை இழக்கக்கூடாது. ஏனென்றால் உண்மை, உழைப்பு மற்றும் நல்ல கர்மங்கள் இறுதியில் எப்போதும் வெல்லும். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலில் புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆம், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கண்டிப்பாக அழுத்துங்கள். அடுத்த அப்டேட் உங்களுக்கு முதலில் கிடைக்கும்.